வெல்கம் டு மிலா ஸ்டோரி எபிசோடு 5. மாட்டுக்காரர் ஒரு புதிய முயற்சி செய்வோம் என்று நினைத்திருக்கிறார். மாட்டுக்காரர் சந்தையில் இருந்து யோசனை இருக்கும்போது அன்றைக்கு உணவு கொடுத்த குழந்தைகள் மாட்டுக்காரை பார்த்துடன் ஓடி வருகிறது. மாட்டுக்காரியிடம் சந்தோஷமாக பேசி செல்கிறது. மாட்டுக்காரர் நீங்கள் உணவு உண்டீர்களா என்று கேட்கும்போது ஆம் என்று கூறினார்கள். குழந்தைகள் இருந்தாலும் தன்னிடம் இருக்கும் வாழைப்பழங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மாட்டுக்காரர் வாங்கிய வாழைப்பழம் எல்லாம் குழந்தைகளுக்கும் கொடுத்து தன்னிடமும் எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். குழந்தைகளும் மாட்டுக்காரரும் வாழைப்பழத்தை ரொம்ப விருப்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறனர். சந்தை முடிந்ததும் மாட்டுக்காரர் ஆற்றின் ஓரம் உட்கார்ந்து யோசனையில் கொண்டு இருக்கிறார். சந்தையில் மக்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறார்கள், நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று யோசிக்காமல் நானும் ஒரு நாள் முன்னேற வேண்டும் என்று அவர் என்ன செய்வது என்று தெரியாமலே யோசனையில் கடலில் பார்த்து கொண்டே யோசனையில் இருக்கிறார். நிலாவிடவையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். மாட்டுக்காரருக்கு ஒரு யோசனை கூட வரவில்லை. பால் விற்று நம்ம இன்னும் முன்னேற முடியாது, நம்ம ஏதாவது செய்ய வேண்டும் என்று மாட்டுக்காரர் ஒரே யோசனையில் இருந்து கொண்டு இருக்கிறார். இனி நம்ம மாடை வச்சு ஏதாவது செய்ய முடியாது, அதனால் நம்ம ஏதோ ஒரு புதிய முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளாக எடுத்து ஒரு முயற்சி செய்ய வேண்டும். மாட்டை நம்பி இருந்தால் நம்ம உணவு உண்ண முடியாது. மாட்டின் அளவு பாலும் கம்மியாக தருகிறது, முட்டையும் விலை அதிகரித்து கொண்டு இருக்குது. அதனால் நம்ம ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டி வீட்டுக்கு சென்று படுத்து உறங்குகிறார் மாட்டுக்காரர். மறுநாள் காலையில் மாட்டுக்காரர் எந்தித்தவுடன் புத்துணர்ச்சியுடன் மகிழ்ச்சியாக மாட்டை பார்க்க செல்கிறார். மாட்டியிடம் நன்றாக பேசிக்கொண்டு மாட்டுக்கு தீவனம் செலுத்த வேண்டும் என்று மாட்டுக்கு ஃபஸ்ட்டு தண்ணீர் வைத்து கொண்டு இருக்கிறார். மாட்டிடம் நிறையாக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று மாட்டுக்கு தேவையான புல்லும் எடுத்துக்கொண்டு மாட்டுக்கு உணவளித்து கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். மாட்டுக்கு அதிகமாக புல் வைக்க வேண்டும் என்று வைத்து கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். மாட்டிடமிருந்து பால் கறக்கும் போது இன்றைக்கு அளவு பால் அதிகமாக வருகிறது. மாட்டுக்கு இன்னும் அதிகமாக தீவனம் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தாதான் பால் அதிகம் தருவேன் என்று மாட்டிடமிருந்து பாலை கறந்து இருக்கிறார் மாட்டுக்காரர். பெரியவர் கொடுத்த பழங்களையும் காய்கறிகளும் அவர் பார்க்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்கிறது. சாப்பிடும்போது என்ன ருசியாக இருக்கிறது. பெரியவர் அன்னைக்கு சொன்னார்கள், என் தோட்டத்தில் விளைந்த பழங்களும் காய்கறிகளும் ருசியாக இருக்கும் என்று. அது உண்மைதான் போல, ரொம்ப ருசியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கிறது என்று மாட்டுக்காரர் உணவு உண்கிறார். ஒவ்வொரு பழமும் காய்கறிகளும் தேன் போன்று ருசியாக இருக்கிறது என்று மாட்டுக்காரர் ருசியாக உண்கிறார். மாட்டுக்காரருக்கு அப்போ ஒரு சிந்தனை வருகிறது. காய்கறிகள் விதைகள் நம் தோட்டத்திலே விளைத்தால் என்ன, நம்மளுக்கு தேவையான காய்கறியும் கிடைத்துவிடும். தேவையில்லை என்றால் மீதியை நம்ம சந்தையில் போய் விற்றும் கொள்கிறோம் என்று மாட்டுக்காரர் ஒரு புதிய சிந்தனை எடுத்துக்கொண்டு யோசனையில் இருந்து கொண்டே இருக்கிறார். வீட்டின் அருகிலே நம் தோட்டம் உருவாக்கிக்கொள்வோம், அப்போது நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியும். மாட்டையும் பார்த்துக்கலாம், தோட்டத்தையும் பார்த்துக்கலாம் என்று வீட்டின் அருகில் உள்ள இடத்தை அவர் சுத்தம் செய்து தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். வீட்டின் உள்ள இடத்தை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணீர் பாய்ச்சி நம்ம உழவு செய்து கொள்வோம் என்று மாட்டுக்காரர் அதற்கான வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார். மாட்டுக்காரன் மண்வெட்டி வைத்து மண்களை ஃபஸ்ட்டு சுத்தம் செய்வோம் என்று மண்களை அவலத்தையும் கிளறிக்கொண்டு மண்வெட்டியை கொண்டு சுத்தம் செய்கிறார். பிறகு உழவு செய்ய வேண்டும் என்று உழவு செய்து வைத்து அவர் உழவு செய்து கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். தேவையற்ற புற்கள் கற்கள் என்று அவலத்தையும் சுத்தம் செய்த பிறகு காய்கள் விதைகள் விதைக்க வேண்டும் என்று அவர் யோசனையில் இருந்து கொண்டு இருக்கிறார். விதைக்கு என்ன செய்வோம் என்று நினைத்து இருக்கும்போது பெரியவர் கொடுத்த விதைகள் காய்கறிகள் எல்லாத்தையும் விதைகள் எடுத்து வைத்து இருக்கும். அந்த விதைகளை நம்ம விளைவிப்போம், அப்பதான் ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருக்குது. அவர்கள் உரங்கள் மட்டுமே பயன்படுத்தி கொண்டு இயற்கையான உரங்களை மட்டும் பயன்படுத்தி கொள்கிறார் என்று நினைக்கிறேன். நானும் இயற்கையான உரங்களை மட்டும் பயன்படுத்தி கொண்டு இயற்கையான சுவையான காய்கறிகளை நானும் உருவாக்குவேன் என்று திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். மருந்தடிக்காத காய்கறிகள் நானும் சாப்பிடுவேன், பிறருக்கும் கொடுப்பேன் விளைவித்து என்று மாட்டுக்காரர் எல்லாருக்கும் உதவும் என்று எண்ணத்தில் இருக்கின்றார்.